திருவிழா முடிஞ்ச கையோட நம்ம ரவிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். அம்மா, ஏய் போடி உள்ள. இனிமே இந்த தப்பு நடக்காதபடி பாத்துக்கிறேன். வாங்கண்ண சாப்பிடலாம். அம்மா, கோயிலுக்கு சேவை செய்ய போயிட்டு வரம்மா. கோயில் ரொம்ப நாளாக தகராறில் இருக்குது. தப்பு தகராறு எதுக்கும் நீ போயிடாதப்பா. அப்படிலாம் போக மாட்டோம்மா. எனக்கு உடம்பு ரொம்ப முடியலை சாமி. நீ தான் குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை, நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும். நான் உங்களை எல்லாம் விட்டு சீக்கிரம் போயிடவனாட்டம் இருக்குப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா. அந்த மாரியைக்கு சேவை செய்ய போகிறம்மா. அந்த ஆத்தா உன்னை நல்லா வச்சிருக்குமா. உடம்பெல்லாம் நோவுதுப்பா, காது குறையுது, தூக்கமே பிடிக்கல. ஒரு பாட்டு பாட. எனக்கு என்னம்மா தெரியும், என்ன நீங்கள் பாட சொல்கிறீங்க. ஏதோ ஒரு பாட்டு பாடு சாமி. எனக்கென்ன தெரியும் அம்மா, என்ன நீங்க பாட சொல்ல. நீங்க சொன்ன பாட்டே தான் திரும்ப நான் பாட போறேன். எனக்கென்ன தெரியும் அம்மா, என்ன நீங்க பாட சொல்ல. நீங்க சொன்ன பாட்டே தான் திரும்ப நான் பாட போறேன். மாமாடித்தாரா மாமாடித்தாரா மல்லிப்பூ செண்டால அத்த அடித்தாரா அத்த அடித்தாரா அரளிப்பூ செண்டால ஊராரடித்தாரா ஊராரடித்தாரா உடம்பு நோகையில ஊராரடித்தாரா உடம்பு நோகையில அடிச்சவர சொன்னியன்னா அடிக்கி அடி கொடுத்துடுவேன். எனக்கென்ன தெரியும் அம்மா, என்ன நீங்க பாட சொல்ல. நீங்க சொன்ன பாட்டே தான் திரும்ப நான் பாட போறேன். மாலை
நேரம் அம்மா மாரியம்மன் கோயிலுக்கு தப்பு மேளம் அடிக்க போறேன் தாயாரே கண்ணுறங்கு உன்னாயுள் நீடிக்கவே ஆத்தால வேண்டி வாரேன் ஆத்தா துணை இருப்பா அம்மாவே கண்ணுறங்கு நீ எழுதா நான் அழுவேன் நான் அழுதா யார் அழுவா நீ எழுதா நான் அழுவேன் நான் அழுதா யார் அழுவா உன் உடம்பு நோகுதுன்னா என் மனசு நோகுதம்மா கண்ணுறங்கு ஏன் தாயே காலமெல்லாம் காத்திடுவேன் ஆரியாரோ அன்பே ஆரியாரோ ஆரியாரோ அன்பே ஆரியாரோ. நான் போய் அதை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படிங்களா? நீங்க இங்கே இருங்க. சரிங்க. நான் வந்துடுறேன். சரிங்க. சரிங்க ஐயா. நாங்க போயிட்டு மீதி இருக்கிற வரி யூஸ் பார்த்துட்டு வரோம். இவங்க எல்லாம் இருப்பாங்க, நீங்க பாத்துக்குங்க. நான் போய் வந்துடுறேன். சரி தம்பி வாங்க. அண்ணா அவர் வராரு. போயிட்டு அங்கே வேலையை பாருங்க, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏ மது, இவாடி. ஊரே கோயில் இருக்குது, இவ மாட்டு கொட்டாயில் நின்றுட்டு இருக்கிறா. போடி போய் கிளம்பு மலர்னு. ஏய் பிரமிளா சொன்னா கேளு, நில்லு. என்ன எதுக்காக வர சொன்னா? இப்ப ஏன் போறா ஒண்ணுமே புரியலையே. பிரமிளா நில்ல. என்ன கூப்பிட போயிட்டே இருக்க. ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உன் ப்ராப்ளம் தான் என்ன? ஆமா, நீ எல்கேஜி குழந்தை, உனக்கு நான் ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கிறேன். சில விஷயங்கள் சொன்னா தானே தெரியும். ஆமா, எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா நான் அவங்களே கட்டி பிடிச்சிட்டு இருந்தா என்ன புரியும்? ஓஹோ, உன் ப்ராப்ளம் அதானா? இனிமே அவங்கள விட்டு ஒன்ன கட்டி பிடிச்சுக்கிறேன், சரியா? ஏய் பிரமிளா நில்லு. ஏய் இதாரு. ஏய் நில்லு. ஏய் பாத்து விழுந்துறாத. ஏய் நில்லு. ஏய் பாத்து. ஏய் படி பாத்து. பாத்து போ. ஏய் பிரமிளா. ஏய் நில்லு. ஏய் பிரமிளா, ஏய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன். என்ன மாமா நீங்க இங்க? அதெல்லாம் இருக்கட்டு, இவன் கூட நீ எங்க இங்க இருந்து வர்ற? இல்ல மாமா, அவரு ரன்னிங்ல சாம்பியன், அதனால. எப்படி ரெண்டு பேர் உருட்டு ஓடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? வண்டியில இருப்போம். டேய்
எந்த ரத்தத்துல பிறந்து எந்த ரத்தத்துல கலக்க போற? ஹலோ, அப்படியா? இதான் வந்துட்டு. கூட்டத்தில் உங்கள் ஆட்டம் பார்த்தேன். இந்த வயசுல இப்படி ஆட்டம் போடுறீங்களே, சின்ன வயசுல எப்படி ஆட்டம் போட்டுருக்கீங்க? ஐயா வராரு. தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஐயா. டாக்டர் பார்த்துட்டு இருக்காருண்ணே. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு, உடனே பிளட் பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. லேப் ரிப்போர்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு, ரேர் பிளட்டுங்கிறதால கிடைக்கிறது கஷ்டம்தான், ஆனாலும் முயற்சி பண்ணுவோம், காப்பாத்திடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா பிளட் பேங்க்லையும் செக் பண்ணோம். அவருடைய பிளட் குரூப் AB நெகட்டிவ். எங்ககிட்ட போதுமான அளவு ஸ்டாக் இல்லை. எங்களுடைய ரெகுலர் பிளட் டோனர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், கிடைக்கல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரும் AB நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்தாங்கன்னா அவங்கள பிளட் கொடுக்க இங்கே வர சொல்லுங்கள், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். டே ரமணா, என்னையாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, கீழே விழுந்துட்டேன். யார் என் பையனுக்கு ரத்தம் கொடுத்தது? யாரு யார் ரத்தம் கொடுத்தது? சொல்லுங்க ஐயா. He is the blood donor. வாங்க. எந்த ரத்தத்துல பிறந்து எந்த ரத்தத்துல கலக்க பார்க்கற? அப்பா காஃபி எடுத்துக்கோங்க.
எங்கம்மா அண்ணன்? வெளியில போயிருக்காங்கப்பா, இப்போ வந்துருவாங்க. எங்கப்பா போயிட்டு வர? மாமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா. எங்கப்பா மருமக? நாளைக்கு வராராம்ப்பா. கலெக்டர் பள்ளிக்கூடம் வராராம். நாளைக்கு பையனை கொண்டு போய் பள்ளிக்கூடம் சேர்த்துரு. நீங்களே சேர்த்துருங்கப்பா, அப்போ தான் பையன் நல்லா படிப்பான். அப்பா கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. ம் சரி போயிட்டு வரேன்ப்பா. அப்பா நல்லா பரட்டி போட்டு கிளறி விடு. அம்மா நல்லா கிளறி விடுமா. இங்கே பாருப்பா, நல்லா கிளறி விடு. அது என்னங்க சொல்லுங்க. ராஜா எங்கடி? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இதோ வந்துட்டானே. என்னப்பா? ஏப்பா அந்த வேலை முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. நாளைக்கு கலெக்டர் நம்ம ஸ்கூலுக்கு வரா, அப்படி ஆ மருமகளையும் பேத்தி கூப்பிட்டு வந்துரு. ஆ நாளைக்கு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்திடலாம். சரிப்பா. என்ன சமையல் ஆயிடுச்சா? ஆயிட்டு இருக்குங்க. பாரு போ, மலான்னு கிளம்புன்னு. சரி. Good morning to everyone. Today I request our chief guest to hoist the flag. Please come, sir. Today we are gathering here to celebrate the Best Students Award function today. So I request our collector to distribute the prizes for the winners. ஐயா பையனோட பேரு? செந்தமிழ் செல்வன். அப்பா பேரு? நீதி தேவன். பிறந்த தேதி? 3/5/2007. ஊரு? மோலாண்டப்பட்டி. ஜாதி? தாத்தா ஜாதினா என்ன தாத்தா? ஏங்கய்யா இல்லாதது ஒன்றை இருக்குதுன்னு சொல்லி விதை போட்டு செடி வளர்க்குறீங்க. பள்ளியில சேர்க்கும் போது எல்லார்கிட்டையும் கேட்குற கேள்வி தானே. நீங்க உங்க ஜாதியை சொல்லுங்க. இந்தியன். அப்படின்னு ஒரு ஜாதிங்களா? ஆமாங்கய்யா, நான் புதுசாக உருவாக்க போகிறேன். எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாலும், நல்லா படித்து மேல் பதவிக்கு போனாலும், எங்கள் பின்னால் நிழல் வருதே இல்லையோ, ஜாதி மதம்னு ஒளிவட்டம் வருதுங்கய்யா. அது எங்களுக்கு மட்டும் இல்லை, நம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த அண்ணல்லேருந்து பல நலத்திட்டங்கள் போட்டு ஆட்சி செய்யும் ஆட்சியாளர் வரைக்கும் அவர்கள் செய்யும் நலத்திட்டங்களும் தெரியுது, அவர்களுடைய ஜாதி மதம்னு ஒளிவட்டமும் தெரிகிறது. அதனால தான் இந்தியன்ற ஜாதி தமிழ்நாட்டில் தோன்றி பல மாநிலங்கள் பரவி இந்தியா முழுவதும் ஒரே இனமாக இருக்கணுங்கிற எண்ணத்தோட தான் இந்தியங்கிறத ஜாதியாக சொல்கிறேனுங்க ஐயா. இது சாத்தியமாகுமா? சாத்தியங்கிறது என்ன, நடைமுறை கொண்டு வர்றது தான். நாட்டில் இருக்க மக்களுக்கு விஓ, ஆர்ஐ, தாசில்தார் கொடுக்கும் சான்றுக்கு சாதி சான்றுனா தமிழ்நாட்டில் முதல்வரும் டெல்லியில் பிரதமர் நினைச்சா சாத்தியமாயிடும். இதை மாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏங்கையா மாற்ற முடியாது. நாட்டில் உள்ள அரவான்களை திருநங்கைகளும், ஊனமுற்றாய் மாற்றுத்திறனாளிகளும், பம்பாய் மும்பையினும், மெட்ராஸஸ் என்னையினும், ஏன் தமிழில் உள்ள எழுத்தை நைல் என்ற தந்தை பெரியார் எழுத்தாக மாற்றினவங்க எங்கள் ஜாதியினும் தலையெழுத்தை மாற்ற மாட்டாங்களா என்ன? நீங்கள் எழுதுன எழுத்தும் நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் தான் ஜாதின்னா, இப்போ இருக்கிற ஜாதியில் ஏதோ ஒரு உயர்ந்த ஜாதியாக சொல்லி எழுதிடுவேன். நாளைக்கு இவன் படித்து மேல் பதவிக்கோ வெளிநாடு போகும்போதோ பாதிக்கப்படுங்கிற எண்ணத்தினால்தான் இவனை இந்தியன்னு சொல்கிறேன். இருந்தாலும் கல்வி சான்றிதழுக்கு ஜாதி வேணும் இல்லைங்களா? கல்வி என்பது அறிவு என்பது. அந்த கல்வியை கல்வி சான்று என்னும் வெறும் பேப்பரில் எழுதப்படுகிறது. பிறப்பு என்பது உடலில் உள்ளது, அதுவும் ஆணா பெண் என்று குறிக்கப்படுகிறது. ஜாதி என்பது என்ன என்பது, அதுவும் அதில் நுழைக்கப்படுகிறது. கல்வி என்னும் அறிவு மூளையில் இருக்குது, அவன் ஆணா பெண் என்று உடலில் இருக்குது. ஜாதி எங்கேயா இருக்குது? ஐயா ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் பேரனுக்கு இந்தியனுங்கிறத ஜாதியாக சொல்லி எழுத சொல்லுங்க ஐயா. நாங்கள் அப்படி சொல்ல முடியாதுங்க ஐயா, நீங்கள் கேட்குறதுனால நாங்கள் சொல்கிறோம். பள்ளியில் சேர்க்கும்போது ஜாதிங்கிற இடத்துல நோ கேஸ்ட்னு ஒரு காலம் இருக்குது, அதில் குறிப்பிடலாம்.
அப்படி குறிப்பிடும்போது உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது. அப்படி போயிட்டா நாங்கள் தனிச்சு தெரியும் ஐயா. நாங்களாம் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம் ஐயா. இந்தியா முழுசும் இல்லை உலகம் முழுசும் ஒன்றா இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் ஐயா. இதில் ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ ஒரு பெண் ஒரு ஆணையோ விரும்பினா அவரவர் விருப்பப்படி திருமணம் நடக்கும். கலப்பு திருமணம் என்று சொல்லுக்கே இடம் இருக்காது. இதில் ஜாதி மத இன கலவரங்கள் வராது. போலீஸ் அதிகாரிகளுக்கு வேலை பளு குறையும். இவங்க கேட்குற சாதி சான்று இல்லைன்னா கல்வி வேலை நாட்கள் சிறியவர் பெரியவர் விஓ ஆர்ஐ தாசில்தார் இடத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே அரசாங்க வேலை நல்லா நடக்கும். உலகம் என்பது ஒரே நாடு. அதில் உள்ளவர் அனைவரும் ஒரே இனமாக வாழ்ந்தால் நாட்டுக்கு நாடு சண்டை இருக்காது. இராணுவ வீரர்கள் உயிர் சேதம் அடைய மாட்டார்கள் ஐயா. உலகம் தோன்றி உயிரினங்கள் தோன்றி மனிதனம் தோன்றும் போது இத்தனை விதமான ஜாதிகள் இருந்ததுங்களா ஐயா? மனிதன வளர்ச்சியில் உலகத்தை நாடுகளாக பிரித்து அதுக்கு எல்லைக்கோடு வச்சு இராணுவ வீரர்களை பயன்படுத்தி மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி வெடிகுண்டினால் உலகப் போர் எதுக்கு, கார்கில் போர் எதுக்கு? இவர்கள் கண்டுபிடிப்பு இல்லைன்னா நமது தேசத்தந்தை காந்தியடிகளும் இந்திரா காந்தி அம்மையாரும் அவர்களுடைய மகன் ராஜீவ்காந்தி அவர்களும் இன்னும் நம்மளோட தான் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பாங்க. இது மாதிரி எத்தனையோ உலக நாடுகளில் பெரிய தலைவர்களுடைய உயிர்களையும் பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களின் உயிர்களையும் எத்தனையோ கொன்று குவித்துள்ளன. அதனால தான் உலகம் என்பது ஒரே நாடு. அதில் உள்ளவர் அனைவரும் ஒரே இனமாக இருக்க வேண்டுமே எண்ணத்தோடு தான் நான் இந்தியன்னு சொன்னேங்க ஐயா. நீங்கள் நினைக்கிறது நல்லா தாங்க இருக்கு. ஆனால் அது எங்கள் கையில் இல்லை. இப்போதைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி நோ கேஸ்ட்டுங்கிற காலத்தை குறிப்பிட்டா போதும். உங்களை மாதிரியே எல்லாரும் நினைக்கும் போது தான் ஜாதி மதம் இல்லாமலேயே போகலாம். ஐயா நீங்கள் நல்லா படித்தவங்க, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். என் பேரனுக்கு நோ கேஸ்ட்டுங்கிறதே நெருப்பிடுங்க. பாப்பா உன் பெயர்? பவித்ரா. அப்பா பெயர்? சுரேஷ்குமார். பிறந்த தேதி? 1/5/2007. ஊர்? மாணிக்கபாளையம். ஜாதி? இந்தியன். உட்காருங்க. ஜாதி? இந்தியனுங்க ஐயா. ஜாதி? இந்தியன். இந்தியன். வாங்க உட்காருங்க. உன் பெயர் என்னம்மா? ஸ்ரீபிரியா. அப்பா பெயர்? ராஜா. ஜாதி? இந்தியன். உலக மக்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆதிங்க. ஆதியா? என் முழு பேர் ஆதி நாராயணன். இவ்வளவு ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க நினைச்சது எப்ப நடக்கும்? மக்கள் எல்லாம் எப்ப ஒன்று சேருவாங்க? ஜாதி இல்லாத போது. அது எப்படி இல்லாம போகும்? பள்ளியில் சேரும்போது ஜாதிங்கிற காலம் இல்லாத போது. உனக்கு என்ன ஜாதி? இந்தியன். நானும் இந்தியன் தான்.